இன்ட்ரோ கொடுக்குறா இன்னைக்கு என்ன பண்ண நீ ரொம்ப வல்கரா பேசுறீங்க. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. சரியா சரி நார்மலா உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து பார்த்தா தெரியுற வணக்கம் மக்களே. அதாவது இன்னைக்கு வந்து எதுக்காக ஆட்சி போட்டுருக்கோம் அப்படின்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஐபிஎல் சீசன். அதாவது ஐபிஎல் பத்தி ஏதாவது யோசிச்சு சரி இதெல்லாம் எழுதிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னா இங்க வச்சு பண்ண முடியாது. அதனால நானே யோசிக்கிறேன் நீ பதில் மட்டும் சொல்லிட்டதுக்காக இந்த வந்து ஒரு ஐபிஎல் பேசு மாதிரி நடத்தலாம். யோசிச்சா மட்டும் எங்களுக்கு பதில் தெரியுமா? அதுக்காக என்ன பண்ணேன் இவனுங்க கேள்வி மட்டும் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரியாது வாங்க வீட்டுக்கு வாங்கி போலாம் அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக 4 ஆப்ஷனையும் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். ஆப்ஷன் இருக்கா? அப்புறம் என்ன புடிங்க இருப்ப போட. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க வந்து க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேருக்குமே தெரியல எனக்கு வந்து சுத்தமா ஐடியா இல்ல அப்படின்னா 3 பேருமே ஒத்து போய் ஓகே எனக்கு க்ளூ வேணும் அப்படின்னா க்ளூ கொடுப்பா. அது 2 தான். ஒரு क्वेश्चन நோட்றாங்க உனக்கு. சாமி நம்ம பாத்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்கு தான் பதில் சொல்லணும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பதில் சொல்லிட்டேன் நீங்க சொன்னது கரெக்ட். இவன் 2 பேரும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் பதில் சொல்லல இல்ல அவன் தப்பா சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து டேர் பண்ணணும். சோ இதுதான் இது வந்தா வந்து தம்பி நான் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏங்கா மண்டைய பொளந்துரும் பாத்துக்கோ. எனக்கு வந்து ஃப்ளாரசன்ட் அத பிங்கே குடுத்துரு. நல்லா கலர் கொண்டு வந்திருக்க பாரு. இன்னொரு முக்கியமான ரூலை மறந்துட்டேன். அதாவது சரி சார் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் நான் விசில் அடிச்சுட்டு தப்பா பதில் சொல்லிட்டா டேரக்ட்னு சொன்னேன். சப்போஸ் உங்க கிறுக்கு புத்தி கிரிமினல் புத்தி என்ன யோசிக்க அப்படின்னா 3 பேருமே ஒட்டுக்கா நாங்க பதில் சொல்லாமலே இருக்கோம் 15 கேள்வி அப்படியே தள்ளிடணும் அப்படி யோசிக்கீங்க. அப்படின்னா 3 பேருமே டான்ஸ் ஆடணும். இதுதான் சரியான ஆன்சர். நாங்க எப்படி நம்புறது? நீ ஊர் கிளம்பு. நீ ஊர் கிளம்புன்னு எந்த பிளேயர் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிக நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறது சொல்லு. வலிங்க தப்பு. நீங்க 2 பேர் தான் மூவ்மெண்ட் போடணும். இப்போ வந்து உங்களுக்காக முதல் சேர் லீடர் டான்ஸ் வந்து ஆட போறது ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ற இடம் எனக்கு தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் அது வந்து ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும். ஸ்டார்ட் ஆஃப் தி மேட்சோட ஸ்டேடியம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல யார் ஜெயிச்சாங்க ஃபைனல்ஸ் அந்த இதுல நடக்கும். 2017 ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடந்துச்சு? இன்னும் சாய்ஸ் இருக்கு. சாய்ஸும் கேட்க மாட்டானுங்க. மாதிரி தப்பா சொல்றானுங்க. சொல்லு. வேற மாதிரி 2016 மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு டாக் டு தி பில்லோ லைக் இட்ஸ் யுவர் கிரஷ். டாக் டு கிரஷ். இவன் ஃபர்ஸ்ட் பண்ணு. நான் தான் முன்னாடி டேர் பண்ணேன். உங்களுக்கு ஆன்சர் சொன்னீங்க. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் தான் கிரஷ். இல்ல பாத்தாலே சிம்பிளா இருக்கு போல இருக்கு. ஐ கிருஷ்ணன். இது நான் சொல்லியே ஆகணும். இதுவரை இவ்வளவு அழகா எவனுமே இங்க பாத்துருக்க மாட்டான். ஐ லவ் யூ. Will you marry me? என்னடா கிரஷ் கவுண்டேல வச்சிருக்கேடா. என்ன டயலாக் சொல்லுங்க எனக்கு கிரஷ். ஐ மல்லி பேசு. பாறா நின்டே இருக்கா பாறா பேசுறா. போய் வரையா ப்ரோ. ஐ மல்லி கிருஷ்ணன். I am Abdul coming from Pondicherry. ஐ மல்லி ஐ எம் கிருஷ்ணன். உங்களுக்கு வேற எங்கேயும் கிரகங்கள் கிடையாது. நான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ. அடாடாடாடாடாடா இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? இந்த ஐபிஎல் வெறிகுண்டு 4-6 அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்துல இருந்தே ஒரு ஆள் வந்து வெறிகுண்டு 6 அடிச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான். விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் a record for the most number of sixes in IPL? கிறிஸ்கேலா. ஆமா 357 6.
ஒரு டைலாக் ஒண்ணு சொல்றேன், ஏதாவது ஒரு டைலாக், பெரிய டைலாக். அது சொல்ற ஒவ்வொரு டைலாக் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ வந்து ஹிக்கப் பண்ணிட்டே பேசணும். அப்படியா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு. உன்னை பேச சொல்றத பேசாத, நான் பேசும்போது குறுக்க வர வேண்டியது. ஊரு விட்டு வாய்ஸா பார்த்தா மாட்டேங்குதா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு விட்டு, கண்ட விட்டு, குறிக்கோளோட பாஞ்சு, குறிக்கோளோட பாஞ்சு, குறிக்கோளோட பாய்வது. அது என்ன குறிக்கோள்? ஒரு பவுலர் வந்து இந்த ஐபிஎல் விக்கெட் எடுக்கிறதே ஒரு கடினமான செயலா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹேட்ரிக்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட எடுத்திருக்காங்க. அந்த 10 பேர்லயே அதிக நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ் எடுத்தது யாரு? அதெல்லாம் முடியாது நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி போய் தொலைப்போ. எப்படி நான் தப்பா சொல்றேன்? ஆப்ஷன் ஏ யுவராஜ், ஆப்ஷன் பி மலிங்கா, ஆப்ஷன் சி அமித் மிஸ்ரா, ஆப்ஷன் டி பாலாஜி. மலிங்கா இல்ல அமித் மிஸ்ரா கரெக்ட். 3 நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ். சரி, கெட் இன்டு a debate with the wall. லோனுக்கு பேசுவா. ஹலோ சார், we are calling from HDPD Pack. சார் லோன் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் அப்ரூவ் ஆயிருக்கு, லோன் எடுத்துக்கிறீங்களா? நான் 5 லட்சம் வாட்டி நானும் வேணாம்னு சொல்லிட்டேன் ஒரு வாட்டியும். நீங்களும் ஏன் தொடர்ந்து எனக்கு போன் வச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை வாட்டி நான் வேணாம்னு சொல்றேன்? இல்ல சார், உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு சார். 10% தான் இன்வெஸ்ட், மத்தவங்க 50%. ஏங்க நான் வேணான்றேன், அப்புறம் ஏங்க நீங்க 10% 15% வேர்படுத்திட்டீங்க? நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் கூட பண்ணி தரது நாங்க ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்குன்னு போய் பண்ணி கொடுங்க. நான் தான் வேணான்றேன். கொடுங்க. நீங்க இதுக்கு மேல போடுறீங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடும். நான் தகர வார்த்தைகள் பேசுறேன். தாங்க வேற ஏதாவது சேவை தேவைப்படுத்துங்களா? பைத்தான் தெரியுமா, ஜாவா தெரியுமா எல்லாம் கேட்டு சப்போர்ட்ல போட்டாங்க. சரி நான் ஹலோ சந்தோஷ், சொல்லுங்க. உங்களுக்கு பைத்தான் தெரியுமா? தெரியும். ஜாவா தெரியும். இது வேற இது C++ தெரியுமா? தெரியும். அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணீங்களா? தெரியும். சரி ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நாளைல இருந்து சப்போர்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்ல ஜாயின் பண்ணுவா. அப்புறம் சப்போர்ட்ல எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல உங்களுக்கு அதான் தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க. அது தெரிஞ்சு நீங்க என்ன சார் போறீங்க? உள்ள சந்தோஷ் சப்போர்ட்ல அவனை கூட்டு போடுங்க சார். சந்தோஷ் பிஹேவியர். இந்த கேள்வி பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த கேள்வி சிம்பிளான கேள்வி தான், பட் இதுக்கு ஆன்சர் வந்து நிறைய ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் விசில் அடிக்கிறான் அப்படின்னா இவன் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து நீ விசில் அடிக்கிறா, நீ 2வது, நீ 3வது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா ஆன்சர் சொல்லிட்டே வரணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 சான்ஸ் தான். இந்த இதுல 2 தப்பான ஆன்சர் தான் உன்னால கொடுக்க முடியும். 2 தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அடுத்த டேர் தான் உனக்கு. நம்ம ஐபிஎல்ல வந்து 2 முக்கியமான கேப் இருக்கு. என்ன கேப்னு சொல்லு? ஆரஞ்சு கேப். நான் தான் விசில் அடிச்சேன். இது கேள்வி கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர் கிட்ட வந்து ஆரஞ்சு கேப் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அந்த 10 பிளேயர் யாரு? விராட் கோலி ஃபர்ஸ்ட் இவன் தான், செகண்ட் இவன், நீதான் 3வது. விராட் கோலி சொல்லிட்டான். விராட் கோலி. ரைட். அடுத்து நீங்க. டிவிலியர்ஸ் இல்ல அவரு வார்னர். சூப்பர். வார்னர் 3 வாட்டி. மேக்ஸ்வெல் இல்ல, உனக்கு ஒரு சாய்ஸ் வந்துச்சு, உனக்கு ஒரு சாய்ஸ் வந்துச்சு. கெயில். டைம் எல்லாம் இல்லையா? கண்டிப்பா டேரு. உனக்கு இன்னும் ஒரு சாய்ஸ். அவன் ஒண்ணு தப்பா சொல்லிட்டான், நீ உனக்கு டேர் கிடையாது, அவங்களுக்கு தான் டேர். இவன் வந்து உங்க 2 பேருக்கும் 2 அனிமல் சொல்லுவான். அந்த அனிமல் மாதிரி எடுத்து காட்டுறோம். எனக்கு அவன் என்ன கொடுப்பான்? பண்ணி தான் கொடுப்பான். அவனுக்கு தெரியுமா பண்ணி சொல்லிட்டு தெரியும் சார். அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து எத்தனை பேர் ஆடுவாங்க ஒரு டீம்ல? 4.
ஆனா அது கேள்வி இல்லையா? அப்படியே வருவேன். அதுல வந்து ஃபாரின் கேப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுலயும் கப் அடிச்சவங்க வந்து ரொம்ப கம்மி தான். எத்தனை ஃபாரின் கேப்டன்ஸ் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல கப் அடிச்சாங்க? வார்னர். எத்தனை கேப்டன்? எத்தனைன்னு கேக்குறாரு. 3. கரெக்டா 3. வார்னர், குமார் சங்ககாரா, அப்புறம் டேவிட் சங்ககாரா, டெக்கன். வார்னர் ரெண்டு வாட்டி சொல்றேன். ஏன் இப்படி வளர்ற? வார்னர், கில்கிறிஸ்ட், ஷேன் வார்ன். சோகமான டேலண்ட் சிரிச்சிட்டே சொல்லலாமே. சரி ரைட். ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏமாறதான் குற்றவாளின்னுவேன். ஆனா இனி குற்றவாளி வந்து நிக்கிறவங்க முன்னாடி படிச்சிருப்பா. நல்லா இருக்கும் உனக்கு. மேக்னா செத்துட்டாப்பா, ஐ நீட் திஸ். அது வந்து சிரிச்சே சொல்லலாம். பேசு. போயிட்டானேனா பச்சு சொன்னா அமெரிக்கா போகுதுன்னு போய் சென்றுட்டானேனா. ஐபிஎல் வரலாற்றுல ஏகப்பட்ட 4கள் 6கள் அடிக்கப்பட்டிருக்கு. அதுல ஐபிஎல் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் 2008ல. அதுல ஃபர்ஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் 6 அடிச்சது யார்? ஆப்ஷன் இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி கூட ஆப்ஷன் தரல. ஆப்ஷன் ஏ வந்து கங்குலி, ஆப்ஷன் பி டிராவிட், ஆப்ஷன் சி காலிஸ், ஜாக் காலிஸ், ஆப்ஷன் டி வந்து மெக்கலம். டிராவிட் இல்ல, டிராவிட் 6 அடிச்சாரு. 6 4 ஒரே ஆளா அடிச்சிருக்காங்க. கங்குலி, டிராவிட், ஜாக் காலிஸ், மெக்கலம். காலிஸ், மெக்கலம். சரி, ஒன்னு நீ ரெண்டு அடிச்சிங்க படிக்கிற மாதிரி. வாங்கி அடிக்கிற மாதிரி எப்படி தெரியுமா? நீ ஒழுங்கா அடிக்கிறதா அவன் அடிப்பான் உன்னை. எப்படி அடிக்கணும்னா ஓங்கி அடிச்சா சைடுல இருந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடிக்கணும். அடி அடி. அடுத்து நீதான். கண்ணாடி பறக்கணும். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ணு. ஏமாத்துறான் இல்லாட்டி முதுகுல நான் ஈ தச்சுக்குவான். முதுகு திரும்ப கொண்டு வராத. ஐபிஎல்ல பலவிதமான சூப்பரான பார்ட்னர்ஷிப்லாம் நான் பார்த்திருப்போம். அந்த பார்ட்னர்ஷிப்லயே ஹையஸ்ட் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து யாரு, எந்த ஜோடி வச்சிருக்குது? சொல்லு. ஐயோ, அதெல்லாம் இல்லடா. ஆப்ஷன் ஏ வார்னர் சிக்கர் தவன், ஆப்ஷன் பி கோலி ஏபிடி, ஆப்ஷன் சி கேஎல் ராகுல் டிகாக், ஆப்ஷன் டி ஹேடன் ஹசி. ரெடியா இருந்துக்கங்க. இப்ப திரும்பவும் தான் பதில் சொல்லணும். க்ளூ கொடுத்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். அவன் சொன்ன மாதிரி நான் கண்ட்ரி தான் சொல்றேன். 2 ஆஸ்திரேலியா பேர் இருக்கு, 2 சவுத் ஆப்பிரிக்கா பேர் இருக்குது. இதுல பதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேர். சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற ஒரு பேர்ல கோலி ஏபிடி. Take an embarrassing selfie and post it in WhatsApp status. சூப்பர். நீ போட்டோ எடு. அப்படியே அவனே ஏறா. எப்படி எடு டக்கு டக்கு இல்ல